என்ன மக்களே, பிக் பாஸ் வீட்டில் எத்தனாவது காதல் கதை இதுன்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கே தெரியல. நிறைய வந்திருக்கு இந்த சீசனில். ஸோ இந்த சீசனில் இன்னொரு காதல் கதைன்னா நேற்று வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எஃப்ஜே அண்டு வியானா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து புதுசாக ஒரு ட்ராக் ஒன்று போயிட்டுருக்காங்க. ஸோ வியானா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 2 நாளாக வந்து ரொம்ப லான்லியாக இருக்கேன். சுபிக்ஷா என்கிட்ட அந்த அளவுக்கு பேசுகிறதில்ல. இந்த வீட்டில் பேசாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம 2 பேரும் பேசுகிறத பார்த்து வீட்டுக்குள்ளே எல்லோரும் வந்து கலாய்ச்சிட்ருக்காங்க. அவங்க கலாய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டுலாம் வந்து என்னால் பேசாமல் இருக்க முடியாது. உங்கள்கிட்ட ஓப்பனாக பேசுகிறது நல்லாயிருக்கு எஃப்ஜேன்னு சொல்லிட்டு நம்ம வியானா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. எஃப்ஜே சொல்கிறாங்க, நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன், என் இஷ்டம், யாரும் என்ன சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு எஃப்ஜே அவரோட கருத்து வந்து சொல்கிறாங்க. ஆனால் எஃப்ஜே மறந்துட்டாங்களா? இதே மாதிரி பேசி ஒரு வாரத்திலே வந்து ஒரு பொண்ணை அமுச்சு விட்டாங்களே. ஸோ அதை வந்து எஃப்ஜே மறந்துட்டு தான் பேசுகிறாரா? எனிவே வியானோட இந்த ஒரு ப்ளே வந்து வியானாவை எந்த அளவுக்கு காப்பாற்றுன்னு தெரியலை. ஸோ இது ஆடியன்ஸ் மத்தியில் ரீச் ஆனால் தான் வந்து உண்டு. இப்போ அதே சமயம் இந்த சாந்திரா திவ்யாலாம் வந்து சொல்லிட்டுருக்காங்க, எஃப்ஜே கிட்ட வியானா பேசுகிறது நம்ம ஸ்டாப் பண்ணணும் எப்படியாவது. ஏன்னா ஆதிரா கிட்ட இந்த மாதிரி தானே பேசினா, அந்த பொண்ணு சீக்கிரமாகவே வெளியே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி. இந்த கப்புள்ஸை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.